ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. பேராசிரியர் கா வெங்கடேசன் சார் அவங்க எழுதின புக்கில் இருந்து நம்ம வேலூர் கிளர்ச்சி பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடியே நம்ம வேலூர் கிளர்ச்சி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். பட் அது எங்கேருந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. அதுவும் இவர் எழுதின புக்கு தான். ஓகேவா? அந்த புக்கில் இருந்த சோர்ஸ்லேருந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். பட் இது பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. அந்த புக்கில் இருந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, பாருங்கள். வேலூர் கிளர்ச்சி எப்போ நடந்திருக்கும்? 1806 ஜூலை மாதம் 10ஆம் தேதி அந்த டைமில் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போமா? அதுதான். சரியா? அப்போ சாதகமான சூழ்நிலை, அவங்களுக்கு கிளர்ச்சி பண்ணுறதுக்கு சாதகமான சூழ்நிலை எப்படி இருக்குது, கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்னென்ன, கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்னென்ன, கிளர்ச்சியின் போக்கு என்னென்ன, கிளர்ச்சியோட தோல்வி, கிளர்ச்சி எதனால் தோல்வி அடைஞ்சது, கிளர்ச்சியோட இயல்பும் சிறப்பும் அது எப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்? தென்னிந்திய கிளர்ச்சின்னு ஒன்று பார்த்துருந்தோம். ஓகேவா? தென்னிந்திய கிளர்ச்சின்னு ஒன்று பார்த்துருந்தோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசெண்ட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா அது கேட்டிருந்தான். 1800 to 1801 பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய கிளர்ச்சி நடந்திருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு அப்புறம் வந்த வெயிட்டான ஒரு விஷயம் எது அப்படின்னா, இந்த 1806 வேலூர் கிளர்ச்சி தான். அதுக்காக தான் நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இது நமக்கு சிலபஸ்லேயும் இருக்குது. சரியா? அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே இந்த டாபிக் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸில் ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பட் அதை நம்ம படித்து வச்சுக்கணும். சரியா? அப்போ இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 1806 வேலூர் கிளர்ச்சி 1857 பெருங்கிளர்ச்சியின் ஒத்திசைவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார்? விநாயகர் தாமோதர் சவார்கர்னு படிச்சிருப்பீங்களா? விடி சவார்கர்னு அவர் தான். ஓகேவா? அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு? 1806 வேலூர் கிளர்ச்சி 1857 பெருங்கழகத்தோட ஒத்திசைவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது யாருன்னா விடி சவார்கர் சொல்லியிருப்பார். வேலூர் கிளர்ச்சி எப்போ நடந்திருக்கும்னா 1806 ஜூலை மாதம் நடந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்போ உள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். சாதகமான சூழ்நிலை என்னென்ன சூழ்நிலை கிளர்ச்சிக்கு சாதகமாக இருந்தது அப்படின்றத இதில் காட்டுவாங்க, இதில் சொல்லுவாங்க. பாருங்கள். தென்னிந்திய கிளர்ச்ி அடக்கி, ஓகேவா, தென்னிந்திய கிளர்ச்சி அடக்கி ஒடுக்கப்பட்ட 6 ஆண்டு காலத்தில் வேலூரில் மற்றொரு கிளர்ச்சி வெடித்தது. அதான் நான் சொன்னேன். தென்னிந்திய கிளர்ச்சி எப்போ? 1800 1801 காலகட்டத்தில் நடந்திருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம் நேற்று? நம்ம தென்னிந்திய கிளர்ச்சி டாபிக் பார்த்துருப்போம். அதில் என்ன பார்த்தோம்? பிராந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த பிராந்திய கூட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா 4ஆக பிரியும். 4 கூட்டமைப்பு இருக்கும். ஓகேவா? என்னென்ன கூட்டமைப்பு? ஃபஸ்ட்டு ராமநாதபுர கூட்டமைப்பு, அதான் இங்கே ஈன்னு போடுறேன். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கூட்டமைப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. இந்த 4 கூட்டமைப்பும் சேர்ந்தது தான் என்னது? பிராந்திய கூட்டமைப்பு அப்படிம்பாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டமைப்பு செயலிழந்ததுனால அதுக்கு போய் மருது பாண்டியன் என்ன பண்ணுறாரு? புத்துயிர் கொடுக்குறாரு. 4 கூட்டமைப்பை சேர்த்து என்ன ஃபார்ம் பண்ணுறாரு? இந்த மாதிரி தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம், இப்போ நம்ம சொல்கிறோம்ல தென்னிந்திய கிளர்ச்சி அடக்கி 6 வருஷத்துலேயே வேலூர் கிளர்ச்சி வந்ததுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எதனால் சொல்கிறோன்னா இதுதான் அந்த பாயிண்ட்டு. இங்கே அதனால தான் அந்த படிச்சிருந்தால் தான் நம்மளுக்கு புரியும். பார்த்துக்கோங்க. தென்னிந்திய கிளர்ச்சி அடக்கி ஒடுக்கப்பட்ட 6 ஆண்டு காலத்தில் வேலூரில் மற்றொரு கிளர்ச்சி வெடித்தது. முந்தைய கிளர்ச்சியில் கலந்து கொண்டு தப்பி வந்த பல கிளர்ச்சியாளர்களுக்கு வேலூர் சிறந்த கொத்தளமாக பயன்படுத்தப்பட்டது. பார்த்தீங்களா? அப்போ முன்னாடி தப்பிச்சிருப்பாங்கல்ல இந்த தென்னிந்திய கிளர்ச்சியில் தப்பிச்சவங்கள வேலூர் கழகத்தில் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. அப்போ பாளையக்காரர்களிடம் பணியாற்றிய பல வீரர்கள் கம்பெனி படையில் சேர்ந்திருந்தனர். வேலூர் கோட்டையில் சிறைப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் புதல்வர்கள், குறிப்பாக அவரது மூத்த மகன் ஃபதே கைதர், ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கான தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தார். அப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் இருக்கார்ல, திப்பு சுல்தானோட பையன் தான் இந்த ஃபதே கைதர், அவரோட மூத்த பையன். ஓகேவா? திப்பு சுல்தான் 1799, ஓகேவா, 4வது மைசூர் போர், அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இறந்துருவார். ஓகேவா? திப்பு சுல்தான் இறந்ததுனால அவங்க பையன் ஃபதே கைதரை தூக்கிட்டு போய் இந்த வேலூரில் பார்த்தீங்கன்னா சிறை வச்சுருவாங்க. ஓகேவா? எங்கே சிறை வைப்பாங்க? வேலூரில் சிறை வச்சுருவாங்க, வேலூர் கோட்டையில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கிளர்ச்சி அப்போ அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஓகேவா? என்ன பண்ணுறாரு? அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படா நம்ம கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படா இந்த ஆங்கிலேயர் எதிர்த்து போராடலான்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்போ தக்க தருணம் வரும்ன்ட்டு அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். யார்? இந்த திப்பு சுல்தானோட பையன் ஃபதே கைதர். அப்போ கம்பெனியின் ஆக்கிரமிப்பு கொள்கையால் பாதிக்கப்பட்ட ஹைதராபாத்தும் மைசூரும் கிளர்ச்சியை ஆதரிக்க விரும்பின. ஏன்னா
ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க, ஹைதராபாத்து, இந்த மைசூர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேயும் நிஜாம் இருப்பானுங்க. மைசூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரோட கண்ட்ரோல் கீழே ஆளுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 பிளேஸுமே முக்கியமான பிளேஸு. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் கண்ட்ரோலில் இருக்கனால அந்த பிளேஸில் இருக்கவங்க, அந்த ஹைதராபாத்தில் இருக்கவங்களும் சரி, மைசூரில் இருக்கவங்களும் சரி, அவங்க எல்லாருமே கிளர்ச்சி செஞ்சு எப்படியா ஒன்று ஆங்கிலேயர் ஆட்சி எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு கிளர்ச்சி செய்தனர். எப்போ இந்த மாதிரி வேலூர் கிளர்ச்சியில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் போடுறாங்க. ஓகேவா? அப்போ இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன இப்போ நம்ம தென்னிந்திய கிளர்ச்சிக்கு என்னென்ன பார்த்தோம்? பொருளாதார காரணங்கள் பார்த்தோம், அரசியல் காரணங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி காரணங்கள்லாம் பார்த்தோமா? அந்த மாதிரி இங்கே பாருங்கள் கிளர்ச்சிக்கான காரணங்கள். இது வந்து வேலூர் கிளர்ச்சி. முன்ன பார்த்தது வந்து நேற்று போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கிளர்ச்சி நம்ம வந்து சொல்லியிருப்போம், இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ. சரியா? அப்போ வேலூர் கிளர்ச்சிக்கான உண்மை காரணங்களை பற்றி ஒருமித்த கருத்தை கிடையாதுன்றாங்க. அப்போ எந்த கருத்துமே தெரியல அப்படின்றாங்க. ஒன்றுக்கொன்று மாறுபட்ட முரண்பட்ட காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. எனினும் வேலூர் கிளர்ச்சி தோன்றியதுக்கான கீழ்கண்ட விளக்கங்களை கூறலாம். அப்போ வேலூர் கிளர்ச்சி எதனால் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படின்ற விளக்கங்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதை நம்ம படித்தாதான் தெரியும். அப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிலேய ஆட்சியை அகற்றுவதே வேலூர் கிளர்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். தென்னிந்திய கிளர்ச்சி முறியடிக்கப்பட்ட பின் எஞ்சி தப்பிய கிளர்ச்சிக்காரர்களில் பலர் கம்பெனி இராணுவத்தில் சேர்ந்தனர். பலர் வேலூரை சுற்றி குடியேறினர். அவர்கள் அவ்வப்போது சந்தித்து ரகசியமாக கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு மீண்டும் ஒரு கிளர்ச்சி செய்து ஆங்கிலேய ஆட்சியை அகற்ற முடிவு செய்தனர். இந்த கருத்தை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா கு ராஜையன் அப்படின்றவர் வலியுறுத்தியிருக்கார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன பார்த்தோம், 1800 to 1801 வந்து தென்னிந்திய கிளர்ச்சி நடந்திருக்கும். அப்போ இதில் வந்து கிளர்ச்சிக்காரர்கள்லாம் நிறைய பேர் பிடிபடுவாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஆங்கிலேயர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கூட போய் இந்த மாதிரி இராணுவத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. ஓகேவா? ஆங்கிலேயர் கூட இராணுவத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கிளர்ச்சிக்காரர்கள் பாதி பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் போய் சேர்ந்துட்டு மீதி ஆட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேலூர் பக்கம் போயிடுறாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து தேவையில்லாத கிளர்ச்சி பண்ண வேணாம், நம்மளை எல்லாத்தையும் அடக்கிட்டானுங்க, அதனால் நம்ம வேலூர் பக்கம் போயிடலான்னு சொல்லி ஒரு கொஞ்சம் காரணங்க வந்து ஆங்கிலேயர் கூட இராணுவ பக்கம் போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலூர் பக்கம் போயிடுறாங்க. ஓகேவா? அப்போ கிளர்ச்சிக்காரர்கள்லாம் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிஞ்சிட்டனால வேலூரில் இருக்கக்கூடிய அந்த கோட்டையில் இருப்பாங்கல்ல அவங்களும், அப்புறம் வேலூரை சுற்றி இருக்கிற மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களும். ஓகேவா? இப்போ வேலூர் கோட்டையில் இராணுவ ஆட்கள் இருப்பாங்க. அந்த இராணுவ ஆட்கள்லாம் யார்? இந்த கிளர்ச்சிக்காரர்கள் வந்து இராணுவத்தில் சேர்ந்தவங்க தான். அப்போ அவங்களும் இந்த வேலூர் சுற்றி இருக்கிறாங்கல்ல, குடியிருக்காங்கல்ல, அவங்களும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. எந்த கோட்டையில்? இந்த வேலூர் கோட்டையில் வந்து அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எப்படியும் நம்ம மறுபடியும் ஒரு கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து இவங்க வந்து கீழே நம்ம வந்து அடிபட்டு அடிமையாக இருக்க முடியாது, அதனால் நம்ம மறுபடியும் ஒரு கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம், மீட் பண்ணி நம்ம வந்து கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் போடலாம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இந்த பேராசிரியர் கு ராஜையன் வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், மைசூர் முடியாட்சியை மீட்க வேண்டும் என்று திப்பு சுல்தானின் வாரிசுகள் சதி திட்டம் தீட்டினர். திப்பு இறந்த பின் அவரது 12 பிள்ளைகளையும் 6 பெண்களையும் வேலூர் கோட்டையில் வைத்திருந்தனர். அப்போ என்ன, அது திப்பு இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 12 பிள்ளைங்க. ஓகேவா? 12 பிள்ளைங்க, 6 பெண்கள். ஓகேவா? 12 பிள்ளைகள்ன்றது 12 பசங்க. அதில் மூத்த மகன் தான் இந்த ஃபதேக் ஹைதர். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஃபதேக் ஹைதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அரசராக ஆக முடியும். மைசூரோட அடுத்த அரசராக ஆகிறதுக்கு அவருக்கு தான் தகுதி இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபதேக் ஹைதரை நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ 12 பிள்ளைகள், 12 பசங்க, 6 பெண்கள். ஓகேவா? இவங்க எல்லாத்தையுமே வந்து வேலூர் கோட்டையில் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடைக்கிறாங்க. அவர்களில் பார்த்திங்கன்னா குறிப்பாக திப்புவின் மூத்த மகன் ஃபதேக் ஹைதர் பிறரது துணையுடன் கிளர்ச்சி செய்ய திட்டமிட்டார். அப்போ வந்து ஃபதேக் ஹைதர் என்ன பண்ணுறாரு, மற்றவங்களோட உதவி கொண்டு கிளர்ச்சி செய்கிறதுக்கு பிளான் போடுறார். ஓகேவா? பிளான் போடுறாரு. அவரது முயற்சியால் கிட்டத்தட்ட 3000 கன்னட கிளர்ச்சிக்காரர்கள் வேலூரை சுற்றி குடியேறினர். அப்போ இவர் வந்து சொல்லிடுறாரு, இவர் வந்து இந்த இராணுவ ஆட்கள் இருப்பாங்கள்ல, அந்த இராணுவ ஆட்கள்லாம் ஆல்ரெடி தென்னிந்திய கிளர்ச்சியிலேருந்து வந்து ஜாயின் பண்ணவங்க. யார் கூட? ஆங்கிலேயர் கூட. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபதேக் ஹைதர்கிட்ட பேசி ஃபதேக் ஹைதர்கிட்ட வந்து உரிமை வாங்குறாங்க, நாம் எப்படியே கிளர்ச்சி பண்ணணுன்ட்டு. அப்போ ஃபதேக் ஹைதர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க, இங்கே எல்லாத்தையும் வேலூரை சுற்றி குடியேற சொல்லுங்கள், கோட்டைக்கு பக்கத்துலேயே எல்லாத்தையும் குடியேற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி சொல்லிட்டு இருக்காரு. நியூஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி படைத்தலைவர் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜான் கிரடாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூரில் மறுபடியும் முஸ்லீம் முடியாட்சியை ஏற்படுத்துவது தான் வேலூர் கிளர்ச்சியோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்கிறான். ஓகேவா? அது யாருன்னு பார்த்துக்கோங்க, JF கிரடாக்.
ஓகேவா. சர் ஜான் கிரடாக் அப்படின்ட்டு அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஜேஎஃப் கிரடாக்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அதோட படைத்தளபதி யாருன்னா சர் ஜான் கிரடாக்கு. இதில் வந்து ஜேஎஃப் கிரடாக்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இந்த கிரடாக் வந்து மைசூரில் மீண்டும் முஸ்லீம் முடியாட்சி ஏற்படுத்துவது தான் அந்த வேலூர் கிளர்ச்சியோட நோக்கமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா. ஆல்ரெடி ராஜையன் என்ன சொல்லியிருந்தாரு அதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி ரகசியமாக கருத்து பரிமாற்றம் பண்ணி தான் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க வேலூர் கிளர்ச்சியை அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ராஜையன். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேஎஃப் கிரடாக். ஓகேவா. மைசூரில் வந்து மறுபடியும் முஸ்லீம் ஆட்சியை ஏற்படுத்தணுன்றதை வேலூர் கிளர்ச்சியோட நோக்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னது ஜேஎஃப் கிரடாக்கு. அடுத்து பாருங்கள், ஆங்கிலேயரது ஆக்கிரமிப்பு கொள்கையால் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த ஹைதராபாத் நிஜாம் மீண்டும் தனது ஆட்சியை நிலைநாட்டம் கொண்டிருந்தார். அப்போ பாருங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஹைதராபாத்தில் ஆல்ரெடி நிஜாம் இருக்கான்ல, ஒரு நிஜாம் இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவனோட ஆட்சியை வந்து அவன் ஆல்ரெடி ஹைதராபாத்தை இழந்திருப்பான். ஏன்னா அவன் கண்ட்ரோலில் அது இருக்காது. அதனால் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து நம்ம போர் செய்யணும், அதனால் வேலூர் கிளர்ச்சிக்கு வந்து நம்ம உதவி பண்ணலாம்னு சொல்லி ஹைதராபாத் நிஜாமும் பிளான் பண்ணுவான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து சிகாகோலு மக்களும் மன வருத்தம் முற்றிருந்தனர். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹைதராபாத் மக்களும் சரி, சிகாகோல்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அவங்களும் சரி, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தமாக வந்து இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவர்கள் கிளர்ச்சி செய்ய துடித்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், எப்படா நம்ம வந்து கிளர்ச்சி செஞ்சு அவங்கள அடித்து துவம்சம் பண்ணலாம், நம்ம வந்து வேலூர் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வேலூரில் இருந்த கிளர்ச்சிக்காரர்கள் வந்து ஹைதராபாத் கிளர்ச்சிக்காரருடன் தொடர்பு கொண்டிருந்தனர். அப்போ தான் பார்த்தோம்ல, வேலூரில் இருக்கவங்க ஹைதராபாத் நிஜாம் காரணங்களோட வந்து பார்த்திங்கன்னா தொடர்பில் தான் இருக்கானுங்க. ஓகேவா. அப்பப்போ பேசிக்கிறது, இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றகர் மூலமாக வந்து நியூஸை வந்து தெரிவிச்சுக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நடந்திருக்குது. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட ஹைதராபாத் நிஜாம் தனது ஆட்சியை மீட்க முயன்றார். அப்போ ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்ணுறாரு, எப்படியா அவன் வந்து நம்ம வேலூரில் வந்து ஃபதே கைதரை ரிலீஸ் பண்ணி நம்மளோட ஆட்சியை நம்ம வந்து அதிகாரத்தை வந்து பிடிக்கணும், ஹைதராபாத் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஹைதராபாத் நிஜாம் வந்து பிளான் பண்ணுறாரு. ஓகேவா. அப்போ பாருங்கள், கம்பெனி படையில் சேர்ந்த சிப்பாய்களுக்கு இராணுவ கட்டுப்பாடு, போர்க்கருவிகள், பயிற்சி முறை, போர் முறைகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவை அனைத்தும் புதுமையாக இருந்தன. அப்போ இந்த மாதிரி 1800 to 1801 தென்னிந்திய கிளர்ச்சி நடந்துச்சுன்னு பார்த்தோம். அப்போ இதில் வந்து கிளர்ச்சிக்காரர்கள் மீதிலாம், அதாவது கிளர்ச்சி ஒடுக்கினதுக்கப்புறம், கிளர்ச்சி அடக்கப்பட்டதுக்கப்புறம் மீதி இருக்க கிளர்ச்சிக்காரங்களாம் வந்து இராணுவத்தில் சேர்ந்துருப்பாங்கல்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் எல்லாமே புதுசாக இருக்குது. இராணுவ கட்டுப்பாடு, போர்க்கருவி, பயிற்சி முறை, போர் முறை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புதுசாக இருக்குது. அவற்றுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. யாருக்கு, இந்த புதுசாக போய் ஜாயின் பண்ணவங்களுக்கு. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் சிப்பாய்கள் ஆங்கிலேய வீரர்களுக்கு சமமாக நடத்தப்படவில்லை. அது சிப்பாய்களிடையே இன வேற்றுமையை வளர்த்துதா. அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ சிப்பாய்கள்லாம் வந்து இப்போ ஆங்கிலேயர்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வெள்ளைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட படையில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக தான் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களே வந்து நடத்தணும். பட் ஆனால் அந்த மாதிரி நடத்தலவங்க. ஓகேவா. அந்த மாதிரி நடத்தாமல் அவங்கள ஒரு மாதிரி நடத்தியிருக்காங்க, இந்த மாதிரி இந்தியர்களை ஒரு மாதிரி நடத்தியிருக்காங்க. அது வந்து இவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கோபத்தை தருது அப்படின்றாங்க. ஓகேவா. சிப்பாய்கள்கிட்ட வந்து இன வேற்றுமையை வந்து இன்னும் அதிகமாக்குது. சரியா. அப்போ அதன் காரணமாக அவர்கள் அந்நியரை அகற்ற வேண்டுமென்று விரும்பினர். யார், இந்த புதுசாக உள்ளே போனால் இந்த சிப்பாய்கள்லாம். ஓகேவா. அப்போ பாருங்கள், 1806 சென்னை இராணுவ பிரிவில் சிலர் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. அப்போ சென்னை இராணுவ பிரிவில் எப்போ வந்து கொஞ்சம் சீர்திருத்தம் வந்து பண்ணாங்க அப்படின்னா 1806 கரெக்டாக அந்த கிளர்ச்சி பண்ண அதே வருஷம், வேலூர் கிளர்ச்சின்னு நம்ம பார்த்தோமா, அந்த கிளர்ச்சி பண்ண அதே வருஷம் தான் வந்து சென்னை இராணுவ பிரிவில் கொஞ்சம் சீர்திருத்தம்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சென்னை இராணுவ தளபதியான சர் ஜான் கிரடாக், அப்போ இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காம பாருங்கள், சென்னை இராணுவ தளபதியான சர் ஜான் கிரடாக்கு சென்னை கவர்னராக இருந்த வில்லியம் பெண்டிங்கு இவங்களோட சம்மதத்தோட சில மாற்றங்களை வந்து செய்கிறார். ஓகேவா. யார், சென்னையில் இராணுவ தளபதியாக அந்த சர் ஜான் கிரடாக்கு, இவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபுக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்குறாரு. பெண்டிங் பிரபுக்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாரு, பெண்டிங் இந்த மாதிரி நாம் வந்து இராணுவத்தில் வந்து சில முயற்சிகளை வந்து புகுத்த போகிறோம், அதுக்கு வந்து உங்களோட பர்மிஷன் வேணும் பெண்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறாரு. பெண்டிங் இருந்துக்கிட்டு உடனே வந்து கொடுத்துட்றாரு. சரி ஓகே, அதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் வந்து அனுமதி கொடுத்துட்றாரு. யாருக்கிட்ட, இந்த சர் ஜான் கிரடாக்கு கிட்ட. அப்போ என்ன ஆகுதுன்னா அதன்படி சிப்பாய்கள் ஐரோப்பிய படை வீரர்கள் அணிவது போன்ற தலைப்பாகையை அணிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன ஆகுது, ஐரோப்பிய படை வீரர்கள் வந்து எப்படி வந்து தலைப்பாக அமைஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்திய சிப்பாய்கள் அணிஞ்சிக்கணும்னு சொல்லி சட்டத்தை போடுறானுங்க. ஓகேவா. அந்த இராணுவ விதிமுறைகளில் கொண்டுட்டு வராங்க. அப்போ அது இன்னமும் அவங்களுக்கு என்ன எரிச்சல் விடுது. ஓகேவா. அப்போ பணியில் இருக்கையில் சிப்பாய்கள் காதணிகளை அணிவதோ நெற்றியில் திருநீர் அல்லது நாமம் போட்டுக்கொள்வதோ கூடாது. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கொண்டுட்டு வராங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பணியில் வந்து இருக்கான், இப்போ இராணுவ பணியில் அவன் வந்து இராணுவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் நெத்தியில் வந்து திருநூறு இடுறது, இந்த மாதிரி வந்து கையில் இந்த மாதிரி கயிறு சாமி கயிறு கட்டிகிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நாமம் போட்டுக்கிறது, இந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு காதில் வந்து கடுக்கா மாதிரி இந்த தோடு குத்திக்கிறது,
இந்த வேலையே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இராணுவ விதிமுறைகளை கொண்டுட்டு வராங்க. அப்போ முகத்தை நன்கு மலித்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், மூஞ்சி ஃபுல்லாகவே மலிச்சிக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா, ஒரு புருவம் கிருவம் எதுவுமே தெரியக்கூடாது, மூஞ்சி ஃபுல்லாக மலிச்சிக்கணும் அப்படின்றாங்க. மீசையை நன்றாக நறுக்கப்பட்டிருக்க வேணும். அப்போ பாருங்கள், மீசையை கம்ப்ளீட்டாக நல்லா நறுக்கியிருக்கணுன்றாங்க. சிப்பாய்கள் சிலுவை சின்னம் கொண்ட பட்டையை அணிய வேண்டும். அப்போ பாருங்கள், சிப்பாய்கள் வந்து சிலுவை சின்னம் கொண்ட பட்டையை அணிய வேண்டும். இது எல்லாம் புதிய ரூல்ஸு. ஓகேவா, யார் சர்ஜான் கிரடாக் வந்து கொண்டுட்டு வந்தது, இதெல்லாம் புதிய ரூல்ஸாக போட்டுட்ருக்கான். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிப்பாய்கள்கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட இருக்கிற அந்த வெறுப்பை மட்டுமே அந்த மாதிரி ஏற்படுத்துது. ஓகேவா, என்னத்தை ஏற்படுத்துது, ஆங்கிலேயர்கிட்ட இருக்க அந்த வெறுப்பை வந்து ரொம்ப வந்து அதிகமாக்குது. யாருக்கு, நம்ம இந்திய சிப்பாய்கள்கிட்ட. ஏன்னா திருநீரிடக்கூடாதுன்றான், ராமம் போடக்கூடாதுன்றான், காதணி அணியக்கூடாதுன்றான், தொப்பியை வந்து போடு அப்படின்றான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. மீசையை நல்லா நறுக்கணுன்றான். சிப்பாய்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்னத்தை கண்டிப்பாக, சிலுவை சின்னத்தை கண்டிப்பாக கழுத்தில் போட்டிருக்கணுன்றான். அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு சேர்ந்து தலைக்கு மேலே போய் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க எல்லாருமே. ஓகேவா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஆங்கிலேயர் சிப்பாயை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, இந்திய சிப்பாயை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, அதிலேயே இனவேற்றுமை பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டென்ஷன் ஆகிறானுங்க. ஓகேவா, அப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த சீர்திருத்தங்கள் சிப்பாய்களிடையே ஆங்கிலேயர் மீது வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தினா. இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா, எல்லாரும் ரொம்ப வெறுப்பாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ பாருங்கள், ஆங்கிலேயர்கள் தங்களை கிறித்துவ மதத்திற்கு மாற்ற முயற்சிக்கின்றன என்று சிப்பாய்கள் சந்தேகப்பட்டன. பாருங்கள், சிப்பாய்கள் வந்து என்ன டவுட் படுறாங்க. இப்போ இந்திய சிப்பாய்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வருது, ஒருவேளை ஆங்கிலேயர் வந்து சிலுவை சின்னத்தெல்லாம் நம்மளை போட சொல்கிறாங்கல்ல, அதனால் அது எதுக்குன்னா இந்த மாதிரி நம்மளை கிறிஸ்டினாக மாற்றுறது தான் இப்படி பண்ண சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப டவுட் வந்துடுது. ஓகேவா, ஆங்கிலேயர் தங்களை கிறித்துவ மதத்திற்கு மாற்ற முயற்சிக்கின்றனர் என்று சிப்பாய்கள் சந்தேகப்பட்டனர். அப்போ அந்த நோக்கத்தோடு தான் இராணுவ சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன என்று அவர்கள் கருதினர். அப்போ பாருங்கள், இதனால தான் இந்த சிலுவை சின்னத்தெல்லாம் நீங்கள் வந்து அணிய சொல்கிறீங்க, மீசையெல்லாம் மலிக்க சொல்கிறீங்க, அதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. மக்கள் கிடையாது, இந்த இடத்துல வந்து இராணுவ வீரர்கள். ஓகேவா, இந்திய சிப்பாய்கள் வந்து டென்ஷன் ஆகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அக்னிகுல்லாவில், ஓகேவா, அக்னிகுல்லாயில் இருந்த முடிச்சு பசு மற்றும் பன்றியின் தோளால் ஆனது என்ற சந்தேகம் இந்து முஸ்லீம் சிப்பாய்களிடையே சினமூட்டியது அப்படின்றாங்க. ஓகேவா, நம்ம அக்னி தொப்பி, அக்னி தலைப்பாகை அப்படின்னு, அக்னியும் தலைப்பாகைன்னு ஒன்று பார்ப்போம்ல, அதான் அந்த குல்லா அப்படிம்பாங்க. ஓகே, தலையில் போடுற அந்த குல்லாவை சொல்லுவாங்கள்ல, அந்த அக்னியும் தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். ஓகேவா, அக்னியும் தலைப்பாகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த தலைப்பாகையில் வந்து பார்த்திங்கன்னா பசுவோட கொழுப்பு, பன்றியோட தோல், இதால் ஆனது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னி தலைப்பாகை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள்கிட்டையும் முஸ்லீம்கள்கிட்டையும் ரொம்ப வந்து சந்தேகம் வருது. இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பசுவை வந்து தெய்வமாக வணங்குவாங்க. ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக புனிதத்தை வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு வந்து டென்ஷன் ஆகும். அதே மாதிரி நம்ம முஸ்லீம்களுக்கு வந்து பன்றியை வந்து பார்த்திங்கன்னா தொடவே மாட்டாங்க. ஓகேவா, அவங்க வந்து ரொம்ப இதாக நினைப்பாங்க, அவங்க தொடவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, பன்றியோட தோல், நாங்களாம் வந்து பன்றியே பிடிக்காது, பன்றியை வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்றி தோலோட எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அப்போ இந்துக்களும் முஸ்லீம்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. அந்த அக்னி தலைப்பாக இருக்குல்ல, அந்த குல்லாய்கள், அது வந்து பார்த்திங்கன்னா கிறித்துவ மதத்துக்கு மாறியவர்கள் அணிந்ததை போன்று இருந்தன. அப்போ ஒருத்தர் வந்து வேற ஒரு மதத்திலிருந்து, ஒரு ஹிந்துவோ முஸ்லீமோ ஆனவங்க கிறித்துவ மதத்துக்கு மாறும்போது அந்த அக்னி தலைப்பாகையை அணிஞ்சிக்குவாங்களாமா. அதே மாதிரி தான் அது இருக்குதாமா. அதனால தான் எல்லாத்துக்குமே வந்து டென்ஷன் ஆகுது. சிலுவை சின்னமிட்ட அடையாள பட்டையை அணிய வேண்டுமென்ற உத்தரவு சிப்பாய்களிடையே இருந்த மதமாற்ற அச்சத்தை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. அப்போ என்ன சொல்கிறாங்க, மதமாற்ற அச்சத்தை வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒருவேளை மதத்தை மாற்றிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிப்பாய்களுக்கு ஒரே பயமாக இருக்குது. ஓகேவா, இது எல்லாம் தான் வந்து கிளர்ச்சிக்கான காரணமே. ஓகேவா, இதெல்லாம் தான் கிளர்ச்சிக்கான காரணமே. அப்போ கிளர்ச்சியோட திட்டம் என்ன அப்படின்றத பார்க்கணும். எப்படி கிளர்ச்சி பண்ணுறாங்க, எப்படி பிளான் போடுறாங்க, எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். அப்போ மேற்கண்ட காரணங்களால் கிளர்ச்சிக்காரர்களும் திப்பு சுல்தான் மைந்தர்களும் சிப்பாய் கிளர்ச்சிக்கான திட்டமிட்டன. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது எல்லாம் தான் காரணம்னு முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா, ஆங்கிலேயர் வந்து பார்த்திங்கன்னா மீசை நல்லா நம்மளை மலிச்சிக்க சொல்கிறானுங்க. ஓகேவா, மீசை நல்லா கட் பண்ணியிருக்கணும், நசுக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு இருக்கானுங்க. அதே மாதிரி அக்னி தலைப்பாகை அணியணுன்றாங்க. அந்த அக்னி தலைப்பாகை வந்து பசு மற்றும் பன்றியோட தோளால் செஞ்சப்பட்டதாக இருந்தது. ஓகேவா, இது எல்லாமே வந்து என்னது, இதெல்லாம் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ரொம்ப எதிர்க்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து கிளர்ச்சியில் இறங்கலாம்னு சொல்லி அந்த சிப்பாய்கள்லாம் கிளர்ச்சியில் இறங்குறாங்க. அது கரெக்டான பிளான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி இந்த காரணங்களால் கிளர்ச்சிக்காரர்களும் திப்பு சுல்தான் மைந்தர்களும் சிப்பாய்களும் கிளர்ச்சிக்காக திட்டமிட்டனர். அப்போ வேலூர் கிளர்ச்சிக்காரர்கள் ஆற்காடு, மைசூர், ஹைதராபாத் கழகக்காரர்களோடு தொடர்பு கொண்டனர். அப்போ பாருங்கள், வேலூர் கிளர்ச்சிக்காரங்க மற்றவங்களோடையும் வந்து தொடர்பில் இருக்காங்க. யாருன்னா ஆற்காடு. ஓகேவா, ஆற்காடு, அடுத்து மைசூர், அடுத்து ஹைதராபாத், இந்த
3 கலகக்காரர்களுடன் தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலிகொண்டா மக்களும் வாலஜாபாத்தில் இருந்த சிப்பாய்களும் வேலூர் கிளர்ச்சிக்காரர்களுக்கு உதவ முன் வந்தனர். அப்போ வேலூர் கிளர்ச்சிக்காரர் உதவுறதுக்கு இன்னும் 2 பேர் முன் வராங்க. யார் யாருன்னா பிலிகொண்டா மக்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேவா, அந்த பிலிகொண்டா மக்களும் வாலஜாபாத்தில் இருந்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா, வாலஜாபாத்தில் இருந்த சிப்பாய்களும் பிலிகொண்டா மக்களும் வந்து வேலூர் கிளர்ச்சிக்கு உதவுறதுக்கு முன்னாடி வராங்க. அடுத்தது சித்தூர் சிப்பாய்களும் கிளர்ச்சியை ஆதரித்தனர். அப்போ சித்தூரில் சிப்பாய்கள் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம சிப்பாய்கள் நம்மளோட இந்த கிளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிக்கிறாங்க. ஹைதராபாத்து அதுக்கப்புறம் சிக்காகோலு சிப்பாய்கள் அப்பகுதி மக்களோடு ரகசிய தொடர்பு கொண்டனர். ஹைதராபாத் கிளர்ச்சியை அடுத்து சிக்காகோல் கிளர்ச்சி செய்ய முடிவு செய்தனர். அப்போ பாருங்கள், ஹைதராபாத் மக்களும் ஹைதராபாத்து சிப்பாயும் சிக்காகோல் சிப்பாயும் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத்தில் கிளர்ச்சி வந்து நடக்கட்டும், அது நடத்தி அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்காகோவில் கிளர்ச்சி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அப்போ அந்த சதி திட்டத்தை நிஜாம் வந்து கண்டும் காணாமலும் இருந்து விட்டாரா பாருங்கள். இந்த பிளானை வந்து நிஜாம் வந்து என்ன பண்ணுறாரு, ஹைதராபாத் நிஜாம் அதை அப்படியே கண்டுக்கிட்டும் காணாமையும் இருந்துடுறாரு. மனக்கசப்படைந்திருந்த மைசூர் மக்களும் கிளர்ச்சியில் கலந்து கொள்ள தயாராக இருந்தனர். அப்போ பாருங்கள், மைசூர் மக்களுமே கிளர்ச்சியில் இந்த மாதிரி ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அப்போ 1806 ஜூலை 13 அதிகாலையில் வேலூர் கோட்டையை கைப்பற்றுவது என்றும் அதைத் தொடர்ந்து மைசூரிலும் ஹைதராபாத்திலும் கிளர்ச்சி துவக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேட்டை போடுறாங்க. ஓகேவா, ஒரு காமனாக வந்து ஒரு டேட்டை போடுறாங்க. எந்த டேட்டு, 1806 ஜூன் மாதம். ஓகே சாரி ஜூலை மாதம். ஓகேவா, ஜூன்லாம் வராது, ஜூலை மாதம் 13 நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து போடுறாங்க. ஓகேவா, எப்போ ஜூலை மாதம் 13 வந்து அட்டாக் பண்ணலான்ட்டு ஒரு பிளானை போடுறாங்க. பட் நம்ம அங்கே என்ன பார்த்தோம், தென்னிந்திய கிளர்ச்சி இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் என்ன பார்த்தோம்னா தென்னிந்திய கிளர்ச்சி வந்து 1801 ஜூன் மாதம் 3 வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு சொல்லியிருப்பானுங்க. ஓகேவா, ஜூன் மாதம் அட்டாக் பண்ணலான்னு சொல்லியிருப்பானுங்க. பட் ஆனால் அந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்க முடியாது அவங்களால. ஓகேவா, ஏன் அப்படின்னா ஜூன் மாதம் பண்ண வேண்டிய ஜூன் 3 பண்ண வேண்டிய அட்டாக்கை மார்ச் மாதம் 30 வந்து பார்த்திங்கன்னா பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த இதே வந்து தோல்வியில் முடிஞ்சிடும் தென்னிந்திய கிளர்ச்சியே. ஓகேவா, சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 1806 ஜூலை 13 வந்து இந்த மாதிரி கழகத்தை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி இப்போ வேலூர் கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலூரில் கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா மைசூர்லேயும் ஹைதராபாத்லையும் வந்து கிளர்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஓகேவா, இப்போ பிளான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அப்போ பிளான் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கிளர்ச்சியோட போக்கு. கிளர்ச்சி வந்து எப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். புதிய குழாய்கள் புகுத்தப்பட்ட போது கிளர்ச்சிக்கான அறிகுறிகள் காணப்பட்டன. துவக்கத்தில் சிப்பாய்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டாதது அணிந்து கொண்டனர். அப்போ ஸ்டார்டிங்கில் சிப்பாய்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அக்னி தலைப்பாகை ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம சண்டை போட வேணாம், போக நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம எடுத்தோடனே சண்டை போட்டோம்னா பிரச்சனையாகும், அதனால் நம்ம போக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அணிஞ்சிக்கிறாங்க. கோட்டைக்கு வெளியே கூடிய மக்கள் குழாய் அணிந்த சிப்பாய்களை கேலி செய்தனர். அப்போ மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்னி தலைப்பாகை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கல்ல அந்த அக்னிக்குள்ளாயே, இதை பார்த்து இந்த தலைப்பாகை பார்த்து எல்லாமே ரொம்ப கேலி கிண்டல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகேவா, அந்த கேலி செஞ்ச மக்கள் எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கிறானுங்க. ஓகேவா, விரட்டி அடிக்கப்பட்டனர். பார்த்துக்குங்க, அந்த கேலி செஞ்சவங்க எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறாங்க. எனினும் கூட்டத்தினர் செய்த கேலி சிப்பாய்களிடையே அடங்கி கிடந்த தன்மான உணர்வை தூண்டிவிட்டது. அப்போ பாருங்கள், ஏன்னா அவனுக்குன்னு கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா, என்னதான் அந்த அக்னி தலைப்பாகை போட்டிருந்தாலும் அவனுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பாதிக்குது. ஓகேவா, ஏன்னா இந்த மாதிரி கேலி செஞ்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தால் அவன் இன்னும் டென்ஷன் ஆவான்ல. ஓகேவா, அதனால் அவனோட இருந்தால் அந்த அடங்கி கிடந்த அந்த தன்மான உணர்வு வந்து தூண்டிடுது. அதனால் பல சிப்பாய்கள் கோபத்துடன் குள்ளாய்களை கலற்றி வீசி எறிந்தனர். ஆனால் அந்த சிப்பாய்கள் தண்டிக்கப்பட்டு ஒழுங்கு நிலை நாட்டப்பட்டது. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி டென்ஷனில் வந்து அந்த சிப்பாயை வந்து கழட்டி போட்டுறானுங்க. மக்கள் என்னடா இவ்வளோ கேவலமாக பேசுகிறானுங்க, கேலி கிண்டல் அடிக்கிறானுங்க, இவனெல்லாம் கம்முனே இருக்க மாட்டாங்களாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே இருக்க அந்த அவன் தலையில் போட்டிருக்க அந்த அக்னி குள்ளாயை தூக்கி போடுறானுங்க. ஓகேவா, அந்த அக்னி தலைப்பாகையை தூக்கி வெளியே வீசிடுறானுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பாயோட அந்த தலைவர்கள்லாம் இருப்பானுங்களா, அவனுங்களாம் வந்து என்ன பண்ணானுங்க, எதுக்குடா அதெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கசடியெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கை வந்து நிலைநாட்டிடுவாங்க. ஓகேவா, அந்த சிப்பாய்கள்லாம் தண்டித்து ஒழுக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நிலைநாட்டிடுவாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், திட்டப்படி கிளர்ச்சி வந்து 1806 ஜூலை 13 துவங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 5 நாட்களுக்கு முன்னரே துவக்கப்பட்டு விட்டது. பல குதிரைப்படை வீரர்கள் பணியாட்களுடன் வேலூருக்குள் நுழைந்தனர். பாருங்கள், அப்போ ஜூலை 3 பிளான் பண்ணியாச்சு. ஓகேவா, சாரி ஜூலை 13 ஜூலை 3 கிடையாது, ஜூலை மாதம் 13 வந்து பிளானிங் வந்து போட்டாச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக எல்லாமே நம்ம வந்து முன்னேற்பாடோடு எல்லாம் பண்ணிடணும். ஓகேவா, ஜூலை 13 பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா 13 முன்னாடியே எல்லாமே நடக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிடணும்.
ஆனால் இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா 5 நாட்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. எது போகிற வந்து இது கிளர்ச்சி வந்து 5 நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அப்போ பல குதிரைப்படை வீரர்கள் பணியாட்களுடன் வேலூருக்குள்ளே வராங்க. ஜூலை மாதம் 9ஆம் தேதி வராங்க. அப்போ எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி தான் வந்து அட்டாக் பண்ணணும். ஆனால் 9ஆம் தேதியே வந்துடுறாங்க. ஓகேவா? அப்போ அடுத்த நாள் வேலூர் கோட்டையில் இருந்த சிப்பாய்கள் ஆங்கிலேயர்கள் வசித்த குடியிருப்பு பகுதியை நோக்கி சுட்டனர். அப்போ சிப்பாய்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேலையை ஆரம்பிச்சுடுறானுங்க. ஓகேவா? சிப்பாய்கள் வந்தவுடனே ஓகே குதிரைப்படையெல்லாம் வந்துருச்சு, சிப்பாய்கள் வந்துட்டாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஆங்கிலேயர் குடியிருக்காங்கல்ல அந்த பகுதியை நோக்கி துப்பாக்கி எடுத்து தாறுமாறாக சுடலாண்டான்னு சொல்லி சுட ஆரம்பிச்சுடுறானுங்க. அவர்களது தளபதி கர்னல் பேன்கோட் அப்படின்றவரோட ஊட்ட சூழ்ந்து கொண்டனர். பாருங்கள், தளபதி பேன்கோட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? கர்னல் பேன்கோட் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். அவரோட வீட்டை சுற்றி ஃபுல்லாக ஆளுங்க வந்து சூழ்ந்துடுறானுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பேன்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுறானுங்க. ஓகேவா? பேன்கோட் என்பவர் முதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அவர் தான் அவர். ஓகேவா? கர்னல் பேன்கோட்டை சுட்டு கொண்டுறானுங்க. அவரன்றி இராணுவ அதிகாரிகளை மெக்காரசும், ஓகேவா, இராணுவ அதிகாரியான மெக்காரசும், அதாவது இதில் மெக்காரசும் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா மீக்காரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மீக்காரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, 2 ஒன்று தான். ஓகேவா? சும்மா பேர் மட்டும் மாறும், 2 ஒன்று தான். அப்புறம் இன்னும் அவர் கூட பார்த்தீங்கன்னா மேஜர் ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேவா? அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவானுங்க. சரியா? இவங்களாம் வந்து இராணுவ அதிகாரிங்க. ஃபஸ்ட்டு அதிகாரி வந்து லெப்டினன்ட் கர்னல் பேன்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட பகுதி எல்லாத்தையுமே போட்டு தள்ளி சுட்டு அவனை வந்து போட்டு தள்ளிடுறானுங்க. அடுத்து மீக்காரஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆம்ஸ்டாங் இவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறானுங்க. ஓகேவா? அடுத்தது படை இருப்பிடத்திலிருந்து பிறர் அதிகாரிகளையும் இராணுவத்தினரையும் கொல்ல முற்பட்டனர். கோட்டையின் பிரதான நுழைவாயில் பல ஆங்கிலேயர்களை கொன்று குவித்தனர். அப்போ பாருங்கள், கோட்டையோட நுழைவாயிலேயே நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொன்று குவிச்சிடுறாங்க. வெடிமருந்து கிடங்கு காவலரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்போ பாருங்கள், கோட்டையில் வெடிமருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவனையும் போய் சுட்டு கொண்டு போகிறானுங்க. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தேசிய கொடி இறக்கப்பட்டது. அப்போ பிரிட்டிஷோட தேசிய கொடி இறக்கிட்டு அதற்கு பதிலாக சிவப்பு பின்னணியில் பச்சை கோடுகள் போடப்பட்டு மத்தியில் சூரியன் வடிவம் பொறிக்கப்பட்ட திப்பு சுல்தானது கொடி ஏற்றப்பட்டது. அப்போ இந்த பாயிண்ட் முக்கியம். ஏன் அப்படின்னா சிகப்பு பின்னணியில், ஓகேவா, சிகப்பு பின்னணியில் பச்சை கோடுகள் போட்ட, ஓகேவா, அதான் சிகப்பு பின்னணிகளுக்கு போய் போட்டிருக்கேன், பச்சை கோடுகள் போடப்பட்டு மத்தியில் சூரிய வடிவம், ஓகேவா, பொறிக்கப்பட்ட திப்பு சுல்தானது கொடி ஏற்றப்பட்டது. அதுக்கப்புறம் திப்பு சுல்தானது மூத்த மகனான ஃபதே கைதர் அரசர் என அறிவிக்கப்பட்டார். ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடந்துருதுன்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜூலை 9ஆம் மாதம் இது வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணதுன்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். பட் நம்ம வந்து படிக்கிறது ஜூலை 10 அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? சரி, இதில் பாருங்கள், கிளர்ச்சியின் தோல்வி. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேலூர் கிளர்ச்சி திட்டமிடப்படுவதற்கு முன்பாகவே துவக்கப்பட்டு விட்டதால் வலுவிழந்தது அப்படின்றாங்க. அது கரெக்டு தானே? அடுத்தது மைசூரும் ஹைதராபாத்தும் ஒரே சமயத்தில் கிளர்ச்சி செய்யவில்லை. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னது, வேலூரை வந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வேலூரை கைப்பற்றணும். அதுக்கப்புறம் ஹைதராபாத்தையும் மைசூரையும் வந்து கைப்பற்றணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளானாக இருந்தது. பட் ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, மைசூரும் ஹைதராபாத்தும் ஒரே சமயத்தில் கிளர்ச்சி பண்ணலை. ஓகேவா? அப்போ வேலூர் கோட்டையில் நடந்த கிளர்ச்சியை பற்றி அறிந்த கர்னல் கில்லஸ்பி வந்து உடனே வலிமை வாய்ந்த மீட்பு படையுடன் ஆற்காட்டிலேருந்து உடனே விரைந்து வராரு. நம்ம ஜில்லஸ்பின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? மேஜர் ஜில்லஸ்பி, கர்னல் ஜில்லஸ்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆற்காட்டிலேருந்து விரைஞ்சு வராரு. அப்போ ஒரு பெரிய படையை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ மூடப்பட்டிருந்த வேலூர் கோட்டையின் நுழைவாயிலை வெடி வைத்து தகர்த்து விட்டு உள் நுழைந்தார் இவர். அப்போ யார்? ஜில்லஸ்பி வந்தவுடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோட்டையோட நுழைவாயில் வந்து மூடி தான் இருக்குது. வேலூர் கோட்டையோட நுழைவாயில் மூடி இருக்குது. உடனே வந்து எவன்டா வந்து நான் வரேன்னு தெரிஞ்சுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்களாடான்னு சொல்லி ஒரு பாம்பு ஒன்று வச்சு, இப்படியாடா பண்ணிட்டு இருக்கீங்க, இருங்கடா அவங்கள அடித்து புழக்கிறேன்டா அப்படின்ட்டு கில்லஸ்பி போய் ஒரு பாம்பை வச்சு அந்த கோட்டையவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நுழைவாயில் அந்த கதவை வந்து வெடித்து போட்டு தள்ளி உள்ளே போகிறார். ஓகேவா? யாரும் ஜில்லஸ்பி. அப்போ அந்த ஜில்லஸ்பி கோட்டைக்குள்ளே இருந்த கிளர்ச்சிக்காரர் சிப்பாய்களை மூர்க்கமாக தாக்கினார். பாருங்கள், ஜில்லஸ்பி வந்து அவரோட படகோட போய் கோட்டையோட கதவை உடச்சி பாம்பிச்சு உடச்சி உள்ளே போய் எல்லாத்தையும் போட்டு தாக்குறாரு, கண்மூடித்தனமாக அடிக்கிறார். அப்போ சிப்பாய்களும் துணிவுடன் போரிட்டனர். அம்மோதலில் 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். 113 ஐரோப்பியர்கள் உயிரிழந்தனர். அப்போ பாருங்கள், ஆங்கிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா 113 ஐரோப்பியர் தான் உயிரிழந்துருக்கிறாங்க. ஆனால் சிப்பாய்கள் பார்த்தீங்கன்னா 350 சிப்பாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறாங்க. ஓகேவா? அந்த சிப்பாய்களில் வந்து ஆங்கிலேயரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம இந்திய சிப்பாய்களும் இருப்பாங்க. ஓகேவா, ஆங்கிலேய இராணுவ வீரர்கள் சிப்பாய்களும் இருப்பாங்க, இந்திய சிப்பாய்களும் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த 113 ஐரோப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வந்தவங்க. ஓகேவா, ஆங்கிலேயராக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 கிளர்ச்சிக்காரர்கள் தனியாக வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க 500 பேர்த்த கைது செஞ்சப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி தான் வேலூர் கிளர்ச்சியை வந்து நாங்கள் முழுவதுமாக வந்து அடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தோல்விக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா, வேலூர் கிளர்ச்சி வந்து எதனால் வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்னு பார்க்கணும். அப்போ வேலூர் கிளர்ச்சிக்கான பொது குறிக்கோள்கள் எதுவுமே கிடையாது. ஓகேவா, வேலூர் கிளர்ச்சிக்குன்னு ஒரு பொதுவான குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஓகேவா, அப்போ எதுவுமே இல்லை, அதனால தான் வந்து தோற்று போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ கிளர்ச்சி நன்கு கணிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு திறமையாக நடத்தப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஓகேவா, திறமையாக நடத்துறதுக்கு ஆட்களும் இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, வேலூர் கிளர்ச்சிக்காரர்களுக்கு மருதுபாண்டியன் போன்ற ஒரு ராஜதந்திரி கிடைக்கவில்லையா? பாருங்கள், கரெக்டாக வந்து சொல்கிறான் பாருங்கள் பாயிண்ட்டு. இந்த மாதிரி தென்னிந்திய கிளர்ச்சி வந்து கரெக்டாக தலைமை தாங்கி நடத்துனது யார் நம்ம மருதுபாண்டியனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துண்டாஜி வாக்கன் இருப்பாங்க, இரு உலகங்களின் அரசன். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சொன்னோம் ஆல்ரெடி. ஓகேவா, இவங்க 2 பேரும் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தென்னிந்திய கூட்டமைப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஆள் இந்த சிப்பாய் கழகத்தில் வந்து இல்லை, இந்த வேலூர் கிளர்ச்சியில் வந்து தலைமை தாங்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, ராஜதந்திரியே இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ அதனால் அவர்கள் கூட்டமைப்பு எதையும் உருவாக்கவில்லை. கிளர்ச்சிக்கான தேதி குறிப்பிட்டாலும் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே கிளர்ச்சி துவக்கப்பட்டு விட்டது. நம்ம முன்ன தான் பார்த்தோம். ஓகேவா, ஜூலை 13 தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இருப்பானுங்க, ஆனால் ஜூலை மாதம் 9 ஸ்டார்ட் பண்ணி விட்டானுங்க. வேலூர் கோட்டையை கைப்பற்றிய கிளர்ச்சிக்காரர்களின் துணிகரமான சாகச செயல் என்பதில் ஐயமில்லை. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வேலூர் கோட்டையும் வந்து முறியடிச்சிட்டானுங்கல்ல. எனினும் அது தனிப்பட்ட நிகழ்ச்சியாகவே இருந்து விட்டது. வேலூர் கிளர்ச்சியை ஒட்டி மைசூரிலும் ஹைதராபாத்திலும் கிளர்ச்சிகள் தோன்றவில்லை. ஏன்னா வேலூரையும் வந்து அடைக்கிறானுங்க, அப்புறம் எப்படி மைசூர்லேயும் அங்கேயும் கிளர்ச்சி நடக்கும்? ஓகேவா, கிளர்ச்சி நடந்திருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்திருக்கும், ஆனால் ஒரே டைமில் கிளர்ச்சி வந்து நடக்கலை, அதுதான் உண்மை. ஓகேவா, அப்போ வேலூர் கிளர்ச்சிக்காரர்களுக்கு உரிய காலத்தில் போதிய உதவிகள் கிடைக்கவில்லை. அப்போ வேலூரில் இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பணம் பொண்ணு பொருள் இதெல்லாம் வந்து எதுவுமே கிடைக்கல. ஓகேவா, ஏன் அப்படின்னா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மூலியமாக இப்போ பணம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த எக்யூப்மெண்ட், அந்த பொருள், அந்த படை வீரர்களுக்கு தேவையான அந்த ஜாமான்கள் இதெல்லாம் வந்து வாங்குவாங்களா, அந்த கருவிகள் உபகரணங்கள்லாம். இப்போ பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா தங்கம். ஓகேவா, அந்த தங்கம் கொடுத்தாங்கன்னா அவங்க பண்டமாற்று முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாங்கிக்குவாங்க. தங்கத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்து வாங்கிக்குவாங்க அவங்க. ஓகேவா, இந்த மாதிரி இராணுவத்துக்கு தேவையான உபகரணங்கள்லாம் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது பொருளாக கொடுக்குறது. ஓகேவா, ஏதாவது பொருள்னால் வந்து ஒன்றும் கிடையாது, அவங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ உணவோ இந்த மாதிரி கிளர்ச்சிக்காரர்கள் கொடுக்குறது. இந்த மாதிரி போதிய உதவியே வந்து கிடைக்கல அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ பணம் பொருள் ஆயுத வசதிகளும் அவர்களுக்கு குறைவாக தான் இருந்திருக்குது. மேலும் எல்லா சிப்பாய்களும் இந்த கிளர்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. பலர் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு விசுவாசத்துடன் இருந்தனர். அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லா கிளர்ச்சிக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கலந்து கிடையாது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளர்ச்சிக்காரர்கள்லாம் ஆங்கிலேயருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு கூடவே இருந்துட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு காசு நிறைய தருவானுங்க, சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா அவனுக்கு வந்து நல்ல மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கூடயே கொஞ்சம் கிளர்ச்சியாளர்கள் இருந்துட்டானுங்க. இந்த அக்னியக்குள்ளா வந்து அணிந்த சிப்பாய்களை கேலி செய்வதற்காக கூடிய கூட்டத்தை தவிர மக்கள் கிளர்ச்சியில் பங்கு கொள்ளவில்லை. அப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கிளர்ச்சியில் பங்கே எடுக்கலன்றாங்க. அப்போ கில்லஸ்பியின் கொடூர தாக்குதலுக்கு முன் கிளர்ச்சிக்கார சிப்பாய்கள் ஈடு கொடுக்க முடியவில்லை, எனவே சரணடைந்துள்ளனர் அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கில்லஸ்பியோட கொடூர தாக்குதலுக்கு முன்னாடியே சிப்பாய்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈடு கொடுக்கவே முடியலையா. ஓகேவா, கில்லஸ்பி அந்த அளவு படைகள் நிறுத்தி அடி போட்டு துவம்சம் பண்ணியிருக்கான். அப்போ வந்து சிப்பாய்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் என்ன பார்த்தோம், 350 சிப்பாய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்துருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது கிளர்ச்சியின் இயல்பும் சிறப்பும். இப்போ கிளர்ச்சி வந்து எப்படி இயல்பாக நடந்துச்சா, அதோட சிறப்பு என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வேலூர் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா இயல்பை பற்றி சிறப்பை அறியும் பற்றியும் பலவாறாக கூற. இப்போ பாருங்கள், இயல்பை பற்றியும் சரி சிறப்பை பற்றியும் சரி நிறையா சொல்லியிருக்காங்களாம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கணும். வேலூர் கிளர்ச்சி அடைக்கப்பட்ட பின் அதன் உண்மை நிலையை கண்டறிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. வேலூர் கிளர்ச்சி 1806 ஜூலை மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அடக்கிட்டாங்க. ஆனால் அதோட உண்மை நிலையை கண்டறிய நிறைய ஆய்வுகள்லாம் நடத்துகிறாங்க. ஓகேவா, நிறையா நடத்தியிருக்காங்க. அப்போ ஹார்கோர்ட்டு, ஆர் கில்லஸ்பி, கென்னடி, மன்ரோ ஆகியோர் கொண்ட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, வேலூர் கிளர்ச்சியை பற்றி இது பண்ணுறதுக்காக ஒரு குழு போட்டிருப்பாங்க. அந்த விசாரணை குழுவில் எத்தனை மெம்பர் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்துக்கோங்க, ஹார்கோர்ட்டு, ஆர் கில்லஸ்பி, அடுத்தது கென்னடி, மன்ரோ. அப்போ பாருங்கள்,
ஜி ஹார்ட்கோர்ட்டு, ஆர் கில்லஸ்பி. ஓகேவா, இவங்க 2 பேராச்சு. ஹைகோர்ட்டு ஹை கெனடி, ஹை மன்ரோ. ஓகேவா, சாரி ஹை கோர்ட்டுன்னு சொல்கிறேன். ஹை கெனடி, ஹை மன்ரோ, இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு விசாரணை குழு வந்து அமைச்சிருப்பானுங்க. ஓகேவா, பாருங்கள், திப்பு சுல்தானின் மைந்தர்கள் சதி செய்து தூண்டிவிட்டதால் இந்த விளைவே வேலூர் கிளர்ச்சி ஏற்பட்டது என்ற முடிவுக்கு வந்தது அந்த விசாரணை குழு. அப்போ இந்த 4 பேர் கொண்ட விசாரணை குழு என்ன பண்ணுறாங்கன்னா, திப்பு சுல்தான் மகன் வந்து கம்முனே இருக்காது, அவன் வந்து கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டான், அதனால தான் அந்த வேலூர் கிளர்ச்சியாக வந்துச்சுன்னு சொல்லி இந்த 4 பேர் கொண்ட விசாரணை கமிட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேஜர் ஜெனரல் பேட்டர் தலைமையிலான ஒரு சிறப்பு கமிஷனும் ஒன்று வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 பேர் கொண்ட கமிஷன் ஒன்று விசாரணை குழு போட்டிருக்கானுங்க. ஓகேவா, யார் யார் 4 பேர்? அந்த கில்லஸ்பி, ஹார்கோர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெனடி, மன்ரோ. ஓகேவா, இவங்க 4 பேர் தலைமையில் ஆல்ரெடி ஒரு விசாரணை குழு போட்டு அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஃபதே கைதர் தான் உள்ளேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கிளர்ச்சி பண்ணுறது தூண்டி விட்டு அதனால தான் வந்து இந்த வேலூர் கிளர்ச்சியே நடந்துச்சு அப்படின்னு இவனுங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டானுங்க. அடுத்து வந்து மேஜர் ஜெனரல் பேட்டரோட தலைமையில் வந்து ஒரு சிறப்பு விசாரணை கமிஷன் குழுவை அமைக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புதிதாக புகுத்தப்பட்ட இராணுவ சீர்திருத்தங்களும் திப்புவின் செல்வாக்கும் சேர்ந்து இந்த கிளர்ச்சியை தோற்றுவித்தது என்று கண்டுபிடித்தது அந்த கமிஷன். அப்போ பாருங்கள், இந்த மேஜர் ஜெனரல் பேட்டர் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி புதிதாக அமைக்கப்பட்ட இராணுவ விதிமுறை தான். ஓகேவா, ஏன்னா புதுசாக அந்த மீசை மலிச்சிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்னி குள்ளாயை போடுறது, அந்த அக்னி குள்ளாயில் வந்து பசு பன்றி இதோட கொழுப்பு வந்து தடவுனது, இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப காரணமாக இருந்திருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி இனக்கலவரங்கள், இந்த ஜாதி பார்த்து இது கொடுக்குறது. ஓகேவா, ஆங்கிலேயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல உயர் பதவி கொடுத்துட்டு இவனுங்களாம் கம்மியாக கொடுக்குறது. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் மக்கள் கேலி செஞ்சது, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு யார்? இந்த ஒன் மேன் கமிட்டி. ஓகேவா, யார்? ஒரே ஒரு தலைமை தான் அந்த சிறப்பு கமிஷனு. யாருன்னா மேஜர் ஜெனரல் பேட்டர். ஓகேவா, ரொம்ப முக்கியம்பா, மேஜர் ஜெனரல் பேட்டர். ஓகேவா, ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, முகலாய ஆட்சியை வேலூர் கிளர்ச்சிக்கான காரணம் என்றார் ஜே.எஃப். கிரடாக். அப்போ பாருங்கள், ஜான் எஃப் கிரடாக் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முகலாயர் ஆட்சி தான் வந்து வேலூர் கிளர்ச்சிக்கு வந்து காரணமாக இருக்கும் அப்படின்றாங்க. மத மாற்றமே பயமே மதம் இந்த கிளர்ச்சி காரணம் சொல்லி சார் தாமஸ் மன்றோ சொல்கிறார். அப்போ தாமஸ் மன்றோ கூட சொல்லியிருக்காரு பாருங்க, மத மாற்ற பயம்தான் வந்து இந்த வேலூர் கிளர்ச்சிக்கான ஒரு முக்கிய காரணம் சொல்லி தாமஸ் மன்றோ சொல்கிறார். அடுத்து பாருங்கள், வில்லியம் பெண்டிங் பிரபு ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்து முஸ்லீம்களின் சமய உணர்ச்சி புண்பட்டதால் தான் இந்த சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தனர் என்றார் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஏன்னா அவர் தான் வந்து இது கொடுக்குறாரு. ஓகேவா, அந்த அக்னி தலைப்பாகைக்கு பர்மிஷன்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. சரியா, ஏன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு கிட்ட கேட்டு தான் சர்ஜான் கிரடாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, சரி பாருங்கள், முஸ்லீம்களோட சமய உணர்ச்சி பண்பாட்டால் தான் சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னது யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேவா, இந்த 5 பாயிண்ட்டுமே நீ நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி முகலாய ஆட்சி தான் வேலூர் கிளர்ச்சி காரணம் சொன்னது யார்? ஜே.எஃப். கிரடாக்கு. மத மாற்றத்தோட பையன் தான் கிளர்ச்சி காரணம் சொன்னது யார்? தாமஸ் மன்றோ. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து படிக்கணும். ஏன்னா 4 பேர் கொண்ட விசாரணை கமிஷன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி திப்பு சுல்தானோட குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் ஃபதே கைதரால தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து நடந்துச்சு. அதனால் அதுதான் வந்து வேலூர் கிளர்ச்சிக்கு மொதல் காரணம்னு சொன்னது திப்பு சுல்தானோட அந்த பசங்க. ஓகேவா, அந்த 4 பேர்த்தால் அந்த 4 பேருன்ற அந்த மைந்தர்கள் அவங்க வந்து 12 பசங்க இருப்பாங்கன்னு பார்த்தோமா, 12 பிள்ளைகள்னு பார்த்தோமா, அவங்களால தான் வந்து அவங்க வந்து தூண்டி விட்டனால தான் இந்த வேலூர் கிளர்ச்சி நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் யார் யார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஹார்கோர்ட்டு, கில்லஸ்பி, கெனடி, மன்ரோ. ஓகேவா, அதை இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஹார்கோர்ட்டு, கில்லஸ்பி, கெனடி, மன்ரோ, இது ஒன்று பார்த்தோமா, இது முக்கியமானது. அடுத்து வந்து மேஜர் ஜெனரல் பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, புதிதாக புகுத்தப்பட்ட இராணுவ விதிமுறை தான் அது காரணமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முகலாய ஆட்சி வேலூர் கிளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொன்னது ஜே.எஃப். கிரடாக்கு. மதமாற்ற பயமே கிளர்ச்சி காரணம் சொன்னது சர் தாமஸ் மன்றோ. ஓகேவா, இந்து முஸ்லீம்களின் சமய உணர்ச்சி புண்பட்டதால் தான் சிப்பாய்கள் கருத்துக்களையும் பரிசீலித்த இயக்குநர்கள் மன்றம். ஓகேவா சார், பாருங்கள், இந்த பாயிண்ட் சொன்னது இந்துக்கள் முஸ்லீம்களின் சமய உணர்ச்சி புண்பட்டதால் தான் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்யன்னு சொன்னது வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இந்த 5 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா திடீர்னு கொடுத்து கேட்டு வச்சுருவோம். ஏன்னா வேலூர் கிளர்ச்சி நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஓகேவா, வேலூர் கிளர்ச்சி நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், பல்வேறு கருத்துக்களையும் பரிசீலனைத்த இயக்குநர்கள் மன்றம் புதிய இராணுவ மாற்றங்களால் சிப்பாய்கள் அதிருப்தி விட்டனர். அப்போ பாருங்கள், புதிய இராணுவ மாற்றத்தால் தான் சிப்பாய்கள் வந்து அதிருப்தி விட்டன. அந்த அதிருப்தியை வேலூர் கோட்டையில் வந்து சிறைப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் மைந்தர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர் அப்படின்ற முடிவுக்கு வந்து வராங்க. ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள், வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய் கழகமே என்கிறார். அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாரு, வேலூர் கிளர்ச்சி வந்து கம்பெனி ஆட்சிக்கு எதிரான ஒரு சிப்பாய் கழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் யார் பதிவிடுறாரு? பேராசிரியர் ஜோசப் திவ்யன் அப்படின்றவர் சொல்கிறார். அப்போ இதுதான் முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா,
அதில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழகத்தையே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எல்லா மக்களும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மக்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சிப்பாயோட காரணத்தை காட்டி கரெக்டாக ஃபதே கைதர், அதாவது திப்பு சுல்தானோட பசங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், வேலூர் கிளர்ச்சி வந்து கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய் கழகம் தான் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? பேராசிரியர் ஜோசப் திவியன். ஆல்ரெடி முக்கியமான பாயிண்ட் ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜோசப் திவியன் தான் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய் கழகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? அப்போ 1857 பெருங்கிளர்ச்சிக்கான ஒத்திகையே வேலூர் கிளர்ச்சி அப்படின்னு யார் முன்னே பார்த்தோம். பாடத்தோட இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே இப்படி பாக்ஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தார். யார்? விடி சவார்கர், வினய் தாமோதர் சவார்கர் நம்ம பார்த்தோமா, அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? 1857 பெருங்கிளர்ச்சிக்கான ஒத்திகை தான் அந்த வேலூர் கிளர்ச்சி அப்படின்னு விடி சவார்கர் வந்து சொல்லியிருப்பார். தென்னிந்திய கிளர்ச்சியால் ஊக்குவிக்கப்பட்டு கிளர்ச்சிக்காரர்கள் மேற்கொண்ட விடுதலை போராட்ட முயற்சியே வேலூர் கிளர்ச்சி என்பது பேராசிரியருக்கு ஒரு ராஜையனது வாதம். ஆமாம், இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏன்னா தென்னிந்திய கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடந்திருக்கும், இதோட நம்ம நிறைய டைம் சொல்லியாச்சு. 1800 to 1801 வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய கிளர்ச்சி நடந்திருக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இந்த டைமில் நடந்தது தான் வந்து வேலூர் கிளர்ச்சி நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்றாங்க. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு 6 வருஷத்துலேயே வந்து கழிச்சு உடனே வேலூர் கிளர்ச்சி வந்து வந்துடும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படா டைம் வரும்ட்டு மக்களாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா அந்த கு ராஜையன் வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வேலூர் கிளர்ச்சி தேநீர் கோப்பையிலிருந்து புயல் அல்ல, மாறாக அது பல வகைகளிலும் 1857 பெருங்கிளர்ச்சிக்கான முன்னோடியாகும் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்படின்ற கருதுறதுல எந்த தவறுமே கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா வேலூர் கிளர்ச்சிக்கு அப்புறம் நடந்த வெயிட்டான கிளர்ச்சி எதுனா வந்து 1857 கிளர்ச்சி தான். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கிளர்ச்சிலாம் டம்மி தான். அதுக்கப்புறம் எது நல்லா வெயிட்டாக நடந்ததுன்னா இந்த 1857 தான். நீங்கள் படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போர்லாம் படிக்கிறீங்கன்னு வைங்க, அதை தனி கேட்டகரியாக எடுத்துக்கணும். வார்லாம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த வார்ஸுன்னு சொல்லி அதை தனி கேட்டகரிக்குள்ளே எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த கிளர்ச்சி படிச்சிங்கன்னா இதை தனியாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தென்னிந்திய கிளர்ச்சி நீங்கள் நல்லா படிக்கணும். ஓகேவா? தென்னிந்திய கிளர்ச்சி நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேலூர் கிளர்ச்சி பக்கம் வரணும். இந்த வேலூர் கிளர்ச்சி பக்கம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து தான் 1857 கிளர்ச்சி போகணும். ஓகேவா? உடனே வரக்கூடாது. ஓகேவா? 1857 கிளர்ச்சி அதுக்கப்புறம் தான் போகணும். சரியா? இதை நல்லா ஏன்னா லைனாக ஆர்டராக தான் வரணும், அப்போ தான் நல்லா புரியும். எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்கே வருதுன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேவா? சரி, இதோட விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். வேலூர் கிளர்ச்சி விளைவுகளற்ற வீழ்ச்சி என்று அதன் விளைவாக பல மாறுதல்கள் ஏற்பட்டன. அப்போ வேலூர் கிளர்ச்சியோட விளைவுகளால் நிறைய மாற்றம் ஏற்படுது. சென்னை கவர்னர் வில்லியம் பெண்டிங் பிரபுவும் சென்னை தளபதி சர்ஜான் கிரடாக்கும் பதவியினின்றி விலகி கொள்ளப்பட்டது. அப்போ பாருங்கள், 1807 பார்த்தீங்கன்னா சர்ஜான் கிரடாக்கும் இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணுறாங்கன்னா பதவியிலேருந்து விலக்கிடுறாங்க. ஓகேவா? 1806 வேலூர் கட்சி நடக்குது. 1807 2 பேரும் பதவி விலக்கிறாங்க. ஏன்னா இந்த அக்னி தலைப்பாக, இந்த அக்னி குள்ளாயி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இது பண்ணியிருப்பாங்க, பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ஜான் கிரடாக்கு கிட்ட வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பார். அதனால தான் இந்த பிரச்சனையே வந்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், புதிதாக புகுத்தப்பட்ட இராணுவ மாற்றங்கள் நீக்கப்பட்டன. அப்போ என்ன ஆகுது, இந்த புதுசாக இந்த சர்ஜான் கிரடா கொண்டுட்டு வந்தாலும் இந்த இராணுவ விதிமுறைகள் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகேவா? கேன்சல் பண்ணிடுறாங்க. வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் வங்காளத்துக்கு கொண்டு போய் மாற்றுறாங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானோட குடும்பத்தினர் வந்து மறுபடியும் வேலூர் கோட்டையில் தான் மறுபடியும் எதாவது பண்ணி எதாவது கிளர்ச்சி பண்ணுறாங்கன்னு பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வங்காளத்தில் போய் மாற்றிடுறாங்க. ஓகேவா? வங்காளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர். புதிய கவர்னராக இருந்த பார்லோ மக்களின் சமய உணர்வுகளை மதிப்பளிப்பதன் மூலம் அவசியத்தை உணர்ந்து கொண்டார். அப்போ இது இந்த பார்லோ முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேலூர் கிளர்ச்சிக்கு அப்புறம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பிரபுவாக இருந்திருப்பார் அப்படின்னா, புதிய கவர்னராக இருந்திருப்பாங்கன்னா இந்த பார்லோ தான். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அப்போ வேலூர் கிளர்ச்சிக்கு அப்புறம் யார் வந்து புதுசாக வந்து, அதாவது வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இருந்திருப்பார். அந்த வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு அப்புறம் யார் வந்து இருக்காங்க? ஓகேவா? யார் வந்து இந்த புதிய கவர்னராக வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பார்லோ தான். ஓகேவா? ரொம்ப முக்கியமாக அந்த பார்லோ. அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறது. சரி, அடுத்து பாருங்கள், புதிய கவர்னராக வந்த பார்லோ மக்களின் சமய உணர்வுகளை மதிப்பளிப்பதன் அவசியத்தை உணர்ந்து செயல்பட்டார். கம்பெனி அதிகாரிகள் கிறித்துவ சமய பிரச்சாரத்தில் ஈடுபடுவது கணிசமாக குறைந்தது. ஆயினும் பிரிட்டிஷ் மேலதிகாரிகள் பிரெஞ்சு பூர்பான் அரசர்களை போன்று தென்னிந்திய வேலூர் கிளர்ச்சிகளிலிருந்தும் எந்த பாடத்தையும் கற்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, அதாவது வந்து இந்த மேலதிகாரிகள், பிரிட்டிஷ் அதிகாரிகள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய கிளர்ச்சியும் சரி, இந்த வேலூர் கிளர்ச்சியும் சரி, இதில் வந்து அவங்க வந்து எதுவுமே கற்றுக்கிறவும் இல்லையாமா, அந்த கிளர்ச்சியை வந்து மறக்கவும் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலூர் கிளர்ச்சியை முடியுது.
ஓகேவா? வேலூர் கிளர்ச்சி இவ்வளோதான். நீங்கள் வந்து 8வது ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கிளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து 10th ஸ்கூல் புக்கில் வந்து வேலூர் கிளர்ச்சி வந்து இருக்கும். நீங்கள் அதையும் வந்து படிச்சுக்கலாம். அடுத்தது 11th ஸ்கூல் புக்கில் வேலூர் கிளர்ச்சி இருக்கும். அதையும் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இது 3 புக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா எத்திக்ஸ் புக் இருக்குது. ஓகேவா? 11th 12th எத்திக்ஸ் புக் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலூர் கிளர்ச்சியை பற்றி ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த வேலூர் கோட்டையை கட்டினது யார் அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயில்ஸுமா கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து போய் படிக்கணும். இது எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஓரளவு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஓகேவா? கண்டிப்பாக 8th 10th 11th படித்தா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டா தேட போகிறது தான் நம்ம வந்து எத்திக்ஸ் புக்கை படிக்கிறது. ஓகேவா? குரூப் 4 லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8th 10th 11th போதுமானது. பட் ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரியாக படிக்கும்போது நமக்கு 12th ஹிஸ்ட்ரி நம்ம கம்பல்சரி படிக்கணும். ஒரு 8 யூனிட் கிட்ட 12th ஹிஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதுலேருந்து வராத கொஸ்டினே கிடையாது. ஓகேவா? அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? கண்டிப்பாக அதெல்லாம் படித்து நேரம் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதனால தான் நம்ம அவுட் சோர்ஸ் புக்கே நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? சரி பாருங்கள், இதோட வந்து இந்த 1806 இந்த கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஓகேவா? இதில் வந்து 1806 ஜூலை 13 தான் ஸ்டார்ட் பண்ணுறான்பானுங்க. ஆனால் 9ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணி விட்ருவானுங்க. அதனால தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து வருது. ஓகேவா? இதோட என்னது, இதோட இந்த வேலூர் கிளர்ச்சி டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அகைன் ஒன் டைம் சொல்லிக்கிறேன், என்னோடய யூடியூப் சேனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பயனுள்ள இந்த மாதிரி ஓகேவா, பயனுள்ள தகவல்கள் தான் நாங்கள் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவுட் சோர்ஸ் புக்கு தான் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாருமே பாலிசி வீடியோவும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நம்ம வந்து பாலிசி வீடியோவும் கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது அப்லோட் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக பாலிசி வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து பகிர்ந்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.